உங்களுக்கு பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு ஸ்பைசியான டேஸ்டியான ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பொட்டேட்டோன்னா பிடிக்காதவங்களே கிடையாது. அதுலேயும் இந்த பேபி பொட்டேட்டோஸ்க்குன்னு தனி டேஸ்ட் இருக்குது. இந்த யம்மியான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொட்டேட்டோ ஒரே மாதிரி வர மாதிரி பொறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது பேபி பொட்டேட்டோஸ்னே கடையில் தனியாக விற்கிறாங்க. இது ஒரே சைஸாக இருந்தால் தான் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணுறப்ப நமக்கு ஒரே சைஸாக கிடைக்கும். சின்னது பெருசாக இருந்தால் அன்ஈவனாக இருக்கும், குக்காகிறப்ப ஒரே மாதிரி குக் ஆகாது. எல்லா பொட்டேட்டோஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மசாலா பொடி தயார் பண்ணணும். நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 இலை கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், சோம்பு, 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவு மிளகு, கொஞ்சம் மிளகு அதிகமாக இருக்கட்டும். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நாம் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு பேன் காஞ்சதும் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வறுத்துக்கலாம். குழம்புக்கோ இல்லை வறுவலுக்கோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து வைக்கிறதுனால தனி டேஸ்ட்டு கிடைக்கும். பேக்கெட்டில் வர மசாலாவை விட இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெஷ் மசாலா வறுத்து செஞ்சு பழகிட்டோம்னா பேக்கெட் மசாலா எதுவுமே பிடிக்காது. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் துருவல் இருக்கிற வெட்னஸ் குறையிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்த பிறகு ஒரு 10 செகண்ட் மட்டும் வறுத்தா போதும். நாம் வறுத்து வச்சுருக்கிற மசாலா கம்ப்ளீட்டாக சூடாறின பிறகு பவுட்ராக்கிக்கலாம். நான் ட்ரை கிரைண்ட் தான் பண்ண போகிறேன். நீங்கள் தண்ணி ஊற்றி கூட நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்போது இது நல்லா சூடாறிடுச்சு. மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போது நம்ம மசாலாவை அரைச்சிக்கலாம். இதை நான் இந்தளவு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி தான் அரைச்சிருக்கேன். இது இருக்கட்டும். இது செய்யறதுக்கு ஒரு நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இரும்பு சட்டியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இண்டோலியம் எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் பேன் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சூடானதும் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயம், கொத்தமல்லி பொடி, உப்பு இது மட்டும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கிறப்ப எண்ணெய் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைன்னா கலர் மாறிடும். மிளகாய்த்தூள் எண்ணெயில் சேர்க்கிறப்ப ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நான் எண்ணெயில் சேர்த்துருக்கேன். இப்போ இது பாருங்கள், லைட்டாக குக் ஆகிடுச்சு. இது கூட நான் பொட்டேட்டோஸ் சேர்த்துக்கிறேன். கட் பண்ண பொட்டேட்டோஸ் தண்ணியில் இருக்கிறதுனால தான் கலர் வராமல் இருக்குது. வெளியே வச்சோம்னா ப்ரௌன் கலர் ஆயிரும். எல்லா பொட்டேட்டோஸையும் சேர்த்து ஆயில் நல்லா கோட் ஆகிற மாதிரி 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் உருளைக்கிழங்க இதிலையே வறுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. பொட்டேட்டோஸ் கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மசாலா பொடியையும் சேர்த்து 1 நிமிஷம் போல் எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வறுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். இது நனைகிற அளவு தண்ணி ஊற்றினாலே போதும், ஈஸியாக குக் ஆயிரும். நாம் ஏற்கனவே எண்ணெயில் நல்லா வதக்கி இருக்கிறதுனால ஈஸியாகவே குக் ஆயிரும். அடுப்பு சிம் டு மீடியம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வெந்திருக்கு. நாம் ஊற்றின தண்ணி கூட சுண்டிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்துக்கலாம். அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை நான் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைக்கிறேன். லைட்டாக தண்ணி மட்டும் மேலே தெளிச்சிக்கிறேன். இப்போது இது நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்தாலும் நல்லாயிருக்கும். சாதத்து கூட பிரட்டி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், சூப்பராக ரோஸ்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் விட்டாலே போதும், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகும். ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ரெசிபி தான். வெறும் ரசம் வச்சு இந்த ஒரு பொட்டேட்டோ வச்சு சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ யம்மியாக இருக்குன்ட்டு. நீங்களும் இந்த டிஷ்ஷை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.